மக்களே வணக்கம். தமிழ்நாட்டுல தாவேக்கா ஆட்சி வந்ததுக்கப்புறம், நெறைய விஷயங்கள் எல்லாமே வித்தியாசமா நடந்துகிட்டு இருக்கு. நீங்க பார்க்குறீங்களா? நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? தி டெட் கேட் ஸ்ட்ராட்டஜி. இட்ஸ் சம் கைண்ட் ஆஃப் மிஸ்லீடிங் த பீப்பிள், மிஸ்டைரக்ஷன் ஆஃப் தி பாலிடிக்ஸ். ஸோ டைவர்ட்டிங் ஆல் த பீப்பிள் தாட் த்ரூ மீடியா. இது எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா 2014ல பிஜேபி வந்து ஆரம்பிச்சது. நாட்டுல மிகப்பெரிய பிரச்சனை ஒண்ணு போயிட்டு இருக்கும். ஆனா, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள வச்சு மக்களோட தாட்ஸ், மக்கள எல்லாரையுமே டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே ஃபுட்பாத்த தான் இப்போ டிவிகே வந்து பிஜேபி மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நாம என்னையும் சேர்த்து எல்லாருமே இந்த மகேந்திரன், லாரன்ஸு, ஸ்ரீமன் இந்த மாரி பெட்டி இஷ்யூ பின்னாடி நின்னுட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா, தமிழ்நாட்டுல சத்தமே இல்லாம மிகப்பெரிய ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்கு கடந்த 37 நாளா. துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் நடத்துனாங்க போன வருஷம். அவங்கள தனியார் மயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதே ஆதவர்ஜனா, புசி ஆனந்த் எல்லாருமே ரோட்ல இறங்கி அந்த துப்புரவு பணியாளர்களுக்கு ஆதரவா பேசினாங்க. தலைவர் வந்து மாவட்டம் தோறும் போராட்டத்தை முன்னெடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. ஆனா அதே தாவேக்கா இன்னைக்கு ஆட்சியில வந்ததுக்கு அப்புறம் மாவட்டம் தோறும் 12 மாவட்டங்கள்ல தனியார் மயமாக்குறதுக்கு டெண்டர் விட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நடக்கிற எல்லா விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நார்மலைஸ் பண்றாங்க மக்களே. எஸ்பெஷலி சேலம் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பெண்களோட புகார்கள் தாவேக்கா நிர்வாகி அரெஸ்ட் பண்ணாங்க. பொள்ளாச்சியை விட கடுமையான சம்பவம். ஆனா அதை நார்மலைஸ் பண்றாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு சின்ன குழந்தைங்களோட பாலியல் சம்பவம் எல்லாமே வந்து நார்மலைஸ் பண்ணப்படுது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டைவர்ஷன் நடக்குது. தனி ஒருவன் படத்துல பெரிய ஒரு விஷயத்தை உருவாக்கி வச்சிருப்பாங்க. ஆனா ஒரு சின்னதா உருவாக்கி அதை டைவர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நியூஸ் பேப்பரு, மீடியா ஓபன் பண்ணோம்னா பெரிய பெரிய செய்தி, பெரிய சம்பவங்கள் வந்து சின்னதா காமிக்கப்படுது. சின்ன சின்ன சம்பவங்கள் எல்லாமே பெருசா காமிக்கப்படுது. சோ நாம அந்த டைவர்ஷன், மிஸ்லீடு, அந்த மாயைக்குள்ள விழுந்துட்டோம். தயவு செய்து மக்களே, நம்ம நாட்டுல என்னென்ன பெரிய அளவில் நடக்குதுன்றத இனி ஒன் பை ஒன்னா பேசுவோம். வர மறுபடியும்.